வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய அரசமைப்பை விட மிக மிக பழமையானது பாரதம். இந்திய அரசமைப்பு பாரதத்தை உருவாக்கவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. தமிழக மீனவர்கள் 15 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியம். உண்மையாக உழைக்கும் சிங்கங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. முரசொலி கட்டுரைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்று ஜிம்பாப்வேவை எதிர்கொள்கிறது இந்தியா. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழக பகுதியிலும் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசமைப்பை விட மிக மிக பழமையானது பாரத் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதை நோக்கியதே நம் பயணம் என்றும் தெரிவித்தார். மழை வெள்ள காலத்தில் மக்கள் படும் துன்பங்களை அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். அப்போது சாலை பணிகளை முறையாக மேற்கொள்ளாவிட்டால் செய்த வேலைக்கு பில் கிடைக்காது என்றும் எச்சரித்தார். வீடு கட்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு இல்லை என்ற கவலையை அகற்றும் வகையில் முதற்கட்டமாக 10,000 தொழிலாளர்களுக்கு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் திட்டத்தை தமிழக அரசு விரைவில் தொடங்க உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுகவின் கைப்பாவையாக ஆளுநர் இருக்க வேண்டும் என நினைப்பதால் அவரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதாகவும் அது நடக்காது என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் நினைப்பது அதை அப்படியே கையெழுத்து போடணும்னு கவர்னர்கிட்ட நினைக்கிறாங்க. அது இந்த கவர்னர் கேள்வி கேட்குறாரு. அதனால உடனே கவர்னரை மாற்றுங்க, இந்த கவர்னர் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி கவர்னர் போடுங்கன்றதெல்லாம் நடக்காத ஒன்று. சென்னையில் கனமழை பெய்தாலும் மழைநீர் தேங்காததால் அரசின் பருவமழை கால நடவடிக்கைகளை பொதுமக்கள் கொண்டாடுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் கே. நேரு, எம்ஜிஆர் திமுகவை விட்டு சென்றபோது திமுகவிற்கு தேர்தலில் கை கொடுத்த மாவட்டம் சென்னையும் தஞ்சையும் தான் என்று தெரிவித்தார். எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை விட்டு சென்றபோது 77 நடந்த பொதுத் தேர்தல், அப்போது திமுக இருக்குமா இருக்காதா என்றபோது திமுகவை தக்க வைத்தது சென்னை மாவட்டமும் தஞ்சை மாவட்டம்தான் முழுமையாக தக்க வைத்தது. இடி ஒளியே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது முரசொலி எங்களை என்ன செய்துவிட முடியும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். முரசொலியில் வெளியான கட்டுரைக்கு பதிலளித்துள்ள அவர், முரசொலியின் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் உண்மையாக உழைக்கும் சிங்கங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீட் பயிற்சி வகுப்புகள் மேம்படுத்தப்பட்ட வடிவில் நடத்தப்படவிருப்பது வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 14 நாட்கள் மட்டும் நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பது போதுமானதாக இருக்காது எனவும் இதற்கு கல்வித்துறை மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நடைபெறவிருந்த ஆர்.எஸ்.எஸ். பேரணியை ரத்து செய்வதாக ஆர்.எஸ்.எஸ். தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரணியை உள் அரங்கிலோ அல்லது 4 சுவர்களுக்குள்ளோ நடத்துமாறு நீதிமன்றம் கூறியதை அடுத்து அதனை ரத்து செய்துள்ளதாக ஆர்.எஸ்.எஸ். தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆர்.எஸ்.எஸ்.க்கு மக்கள் குறித்து கவலை இல்லை எனவும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. எப்படியாவது அமைதியாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் கலவரத்தை ஏற்படுத்தி மக்களுடைய ஒற்றுமையை குலைத்து அதன் வாயிலாக ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு நிச்சயம் தடைக்கல்லாக இருப்பார். மதுரையில் இன்று நடைபெறும் நாடார் மகாஜன சங்கங்களின் நிர்வாகிகள் தேர்தலில் 61,169 பேர் வாக்களிக்க உள்ளனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள வெள்ளைசாமி நாடார் கல்லூரியில் நடைபெறும் தேர்தலை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் மேற்பார்வையிடுகிறார். மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும்போது அதை ஈடு செய்வதற்காக சனிக்கிழமைகளில் பள்ளிகளில் வகுப்புகளை நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். எங்கே அதிக மழை வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை, நீங்களே அதை டிக்ளேர் பண்ணுங்க நாங்கள் சொல்லியிருந்திருக்கிறோம்.
அங்கே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அது கண்டிப்பாக அது சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடைபெறுமா சார்? இப்போ வரைக்கும் எப்பொழுது தேவைப்படுகின்ற இப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ் மூலம் ரிப்போர்ட் வரும்போது எங்கே தேவைப்படுது அது கண்டிப்பாக. ஊழல் அதிகமாக நடக்கும் துறையில் பணி செய்யும் அதிகாரிகள் திறமை குறைந்தவர்களாக இருப்பார்கள் என வணிக வரித்துறை ஆணையர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற கண்காணிப்பு விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் வணிக வரித்துறை ஆணையர் தீரஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பின்னர் மேடையில் பேசிய தீரஜ்குமார் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக சென்னையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் வாகன ஓட்டிகளிடமிருந்து 1,41,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டியதாக 100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 77,100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டியதாக 166 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,64,700 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக 591 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 37,68,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 17,453 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரட்கர் தெரிவித்துள்ளார். இந்த 10 நாளில் நீங்கள் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 17,453 கேசஸ் இதில் போட்டிருக்கோம். அதில் 1,41 lakh rupees ஃபைன் நம்ம இம்போஸ் பண்ணியிருக்கோம். அதில் 6,677 கேசஸில் ஃபைன் அவங்க பே பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு 50,05,000 ஃபைன் நம்ம கலெக்ட் ஆகிடுச்சு 10 நாளில். மதுரை மாநகரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸ், வீலிங் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல்துறை வடக்கு துணை ஆணையர் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். மாணவிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகனங்களிலே வேகமாக செல்வது, 3 நபர்கள் போவது, இந்த வீலிங் செய்வது, அந்த மாதிரியான தவறுகளை இழைக்கக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்திலே தவறு இழைக்கக்கூடியவர்களுடைய மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அவர்களுடைய இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும். மேலும் இந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்லூரி முதல்வர்களுக்கு காவல்துறையிலிருந்து இந்த குற்ற வழக்கு சம்பந்தமாக அறிக்கையை அனுப்ப இருக்கிறோம். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பில் உயிரிழந்த ஜமேஷா முபீனை இயக்கியவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என தமுக தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கை என்ஐஏக்கு மாற்றாமல் தமிழக காவல்துறையே விசாரித்திருந்தால் பல உண்மைகள் வெளிவந்திருக்கும் என்று தெரிவித்தார். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 30 பேர் வரை கண்காணிப்பு வளையத்தில் உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். உளவு பிரிவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஸ்பீக்கிங் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். பட் ஈவன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா, நம்ம மாவட்டத்தில் நியர்லி ஒரு 3 to 4 பேர் பர்டிகுலர்லி ப்ரீவியஸ்லி என்கொயர்ட் அக்யூஸ்ன்னு இருக்காங்க. அவங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெகுலராகவே. அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக அப்சர்வ் பண்ண வேண்டியதுன்றது ஒரு 30 பேர் நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் டைமாகவே. ஸோ தட் ஃபர்தர் ஏதாவது வருதா இல்லையான்றது நாங்கள் செக் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது ஃபேக்ட். சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் சர்வதேச புத்தக கண்காட்சியில் 20 நாடுகள் பங்கேற்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சிக்கான லோகோ அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு லட்சணையை வெளியிட்டார். தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 15 ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி சென்ற இலங்கை கடற்படை நெடுந்தீவு அருகே சுற்றி வளைத்து கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கச்சத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடையே 2 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுகளில் இருந்த 15 மீனவர்களையும் சிறைப்பிடித்து படகுகளையும் பறிமுதல் செய்தனர். மரபணு மாற்றப்பட்ட கடுகுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி சென்னையில் நடைபெற்றது. பாதுகாப்பான உணவிற்கான கூட்டமைப்பு சார்பில் பெசன்ட் நகர் எலியாட்ஸ் கடற்கரையில் நடைபெற்ற பேரணியில் இயக்குநர் வெற்றிமாறன், விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன், தமிழ்நாடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மரபணு மாற்றப்பட்ட கடுகிற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். வைகை ஆற்றில் இதுவரை 22 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 4 தடுப்பணைகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற வைகை ஆற்றில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரிய வழக்கு விசாரணையில் இந்த தகவலை அரசு தெரிவித்துள்ளது. மேலும் வண்டியூர் கண்மாயில் நவீன பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சுற்றுலா மையமாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது.
மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரர்களை சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் புதிதாக மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டுள்ள இடங்களில் வண்டல் வடிகட்டு தொட்டிகளை உடனடியாக அமைக்கவும், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள வண்டல் வடிகட்டு தொட்டிகளில் சேகரமாகியுள்ள வண்டல்களை அகற்றவும் சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களை அறிவுறுத்தியுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் வாரிசு படத்தில் இடம்பெற்றுள்ள ரஞ்சிதமே பாடலில் லிரிக்கல் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. ரஞ்சிதமே பாடலை நடிகர் விஜயே பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் அறக்கட்டளைக்கு லைகா, சுபாஸ்கரன் மற்றும் இயக்குநர் மணிரத்னம் 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர். கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் மகன் கல்கி ராஜேந்திரன் அவர்களின் முன்னிலையில் அறக்கட்டளையின் நிர்வாக தலைவர் திருமதி சீதா ரவியிடம் 1 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் கதையை படமாக்க பேராசை கொண்டிருந்ததாக இயக்குநர் மணிரத்னம் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாறும் வழக்கம் மாற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சுந்தர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அரசுகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தால் அங்கு வளர்ச்சி எப்படி இருக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் ஒப்பந்த நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரேவா என்ற நிறுவனம் பாலம் பராமரிப்பு மற்றும் மராமத்து பணிக்காக 2 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் வெறும் 12 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவழித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. KGF திரைப்பட பாடலை பயன்படுத்தியதற்காக ராகுல்காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 பேர் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராகுல்காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை பேரணியின் பிரச்சார விளம்பரத்தில் தங்களது அனுமதி இல்லாமல் KGF 2 திரைப்பட பாடலை பயன்படுத்தி இருப்பதாக MRT இசை நிறுவனம் பெங்களூரு போலீசில் புகார் அளித்துள்ளது. இது தொடர்பாக ராகுல்காந்தி உள்ளிட்ட 3 பேர் மீதும் அந்நிறுவனம் புகார் அளித்துள்ளது. சென்னை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மஞ்சள், பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மதுரை கள்ளழகர் கோவிலில் தைலக்காப்பு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பல்லக்கில் புறப்பட்டு அழகர்மலை மாதவி மண்டபத்தில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு வாசனை திரவியங்கள் அடங்கிய திருத்தைலம் சாத்தப்பட்டது. தொடர்ந்து நூப்புரகங்கை தீர்த்தத்தில் கள்ளழகர் நீராடும் நிகழ்வும் திருமஞ்சனமும் நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெருவழிப்பாதை வழியாக நடைப்பயணமாக வரும் பக்தர்களின் வசதிக்காக புதிய செயலி உருவாக்கப்படும் என கேரள அமைச்சர் AK சசீந்திரன் தெரிவித்தார். செயலி மூலம் விலங்குகள் நடமாட்டம், மருத்துவ வசதிகள், தங்குமிடம் உள்ளிட்டவை குறித்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் பொன்முடியின் மகன் அசோக் சிகாமணி முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அசோக் சிகாமணி தமிழக அணி ரஞ்சி கோப்பையை வெல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மகளிர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் குரூப் 2 பிரிவில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தென்னாப்பிரிக்காவால் அரையிறுதிக்கு செல்ல முடியும். மற்றொரு போட்டியில் பாகிஸ்தானும் வங்கதேசமும் மோதவுள்ளன. அதேபோல் T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நடைபெறும் கடைசி போட்டியில் ஜிம்பாப்வேவை இந்தியா எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகும் என்பதால் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசமைப்பை விட மிக மிக பழமையானது பாரதம். இந்திய அரசமைப்பு பாரதத்தை உருவாக்கவில்லை என ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழக மீனவர்கள் 15 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியம். உண்மையாக உழைக்கும் சிங்கங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. முரசொலி கட்டுரைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில்.
T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்று ஜிம்பாப்வேவை எதிர்கொள்கிறது இந்தியா. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழக பகுதியிலும் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.